கூடாதுன்னு நினைக்கிறனோ எங்கிட்டு தான் பாக்கணும் தெரியல. எரியுற வீட்டுல எண்ணெய் ஊத்தி வேடிக்கை பாக்குறேன். ஆமா இது தன்னந்தனிமையாக இருக்கிறாய். ஏண்டா தன்னந்தனிமையா இருக்கிறா? உண்மைதான். நான் சொல்ல வந்தாலே ஜெத்தா ஜெத்தா தன்னந்தனிமையில காரணம். ஆமா நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள், பாட்டியை காணவில்லையே. ஐயோ என்னோட நாயுடு மகன் போய் வந்த மூச்சு என்ன தாத்தா? நாரத வந்தா கலகும், போனா கலகும், நின்னா கலகும், உக்காந்தா கலகும், பட்டா கலகும், தூங்கினா கலகும். ஐயோ அவன் கலக்காரன் வாங்கும். ஒருவன் கலகம் செய்யாவிட்டால் அந்த ஊரு நல்லா இருக்காது, அந்த வீடு நல்லா இருக்காது. நாரதன் கலகம் நன்மையிலே முடியும். அதே நாரதன் கலகம் நன்மையில முடியும். ஆனா இந்த கிராமத்துல பண்றாங்களே கலகம், ஜோடு மயப்பதோட 4 வீட்டுக்கான போய் கலகம் பண்ணிட்டு வராங்க. அது எதன முடியும்? இதுக்கு வழிவகத்துக்கு யாரு? லக்காடி வந்த உடனே நீ மட்டும் எங்க இதனால மலையாட்டம் நின்னுக்குதான திருவண்ணாமலையாட்டம். பாட்டி நாரதா கையில வந்தாயே, இந்த பாட்டி பக்கம் தாத்தா பார்க்கிறாயே, இந்த நியாயமா? இந்த முறைய நாரதா வச்சு பாட்டி வரும்போது தாத்தா தான் கண் முன்னே தெரிந்த இந்த பாட்டி நாரதா தாத்தா மீன் வார்த்தை வேண்டாம், இங்க ஓடி வா. உலகத்தில் வந்துட்டேன், உனக்கு வேணான்னு சொன்னா நீ போறதில்லை. ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா அந்த உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி, ஆல் இண்டியா ரேடியோவே தேவையில்லை. நீ ஒருத்தன் போதட்டா துப்பாக்கிய தாத்தா வந்துட்டு. உலகத்தில் முதல் தெய்வம் யார் தாத்தா? இது யாருக்கு தான் தெரியாது, இந்த உலகத்திலே முதல் தெய்வம் நீங்க தானே. நீ தாண்டா உலகத்து முதல் தெய்வம் நானே. உண்மைதான். இந்த உலகத்தில முதல் தெய்வம் யார்? பாட்டி இது என்ன உலகத்துக்கே அறிந்தது வச்சிருந்தான், இந்த உலகத்திலே முதல் தெய்வம் தாங்கள் தானே. கழகத்துக்கு எங்க வழி கிடைக்கலையா? உன் கழகம் எங்கயா? எங்கடா சாடுறா போடுறே சாடுறா? என்ன தாத்தா? நான் மூர்த்திக்கெல்லாம் முதல் மூர்த்தி உண்மைதானே. படைக்கு தொழில் கற்பதி, படைக்கு தொழிலுக்கு அதிபதி. அப்ப இருக்கும் பொழுது ஆணுக்கு பெண் அடிமை, பெண்ணுக்கு ஆண் அடிமையா, ஆணுக்கு பெண் அடிமை. உண்மைதானே. நீ யார்? என் பேர பிள்ளை. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த பெண்ணுக்கு தானே ஆண் அடிமை. தாத்தா யார் முதல் தெய்வம்? முதல் தெய்வம் தாங்கள். முதல் தெய்வம் யார்? ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்த குழந்தை அம்மா வேண்டு இருக்கிறதா அப்பா வேண்டு இருக்கிறதா? அப்பா வேண்டுதான் அழைக்கிறேன். நாரதா என்ன உணர்கின்றாய்? முதல் முதல் பெண்ணு ஒரு பிள்ளை பிறக்கின்றால் அம்மா என்றுதான் அழைக்கும். அம்மா என்றுதான் அழைக்க போகிறேன். அம்மா என்று அழைக்கிறது அந்த குழந்தை பிறக்க காரணம் யார்? தாங்கள் தானே. ஆண் மகன் தான். உண்மைதான். ஆண்கள் எல்லாமே பெண்கள். அது எப்படி குழந்தை பிறக்கும்? நாரதா அந்த குழந்தையை 10 மாசம் சுமக்கக்கூடியவர் யார்? ஒரு பெண் அல்லவா? அப்படி அப்படி இந்த பெண் தான் உயர்ந்தவள். பெண் தான் உயர்ந்தவள். ஆமா உலகத்தில் யார் முதல் தெய்வம்? தாத்தா இருவரும் ஒன்று சேர்ந்தால்தான் முதல் தெய்வமே. ஓ ஒரு நேரம் நீ சொல்ல வருகிறது எனக்கு புரிகிறது. ஒரு நேரத்தில் கைலாயத்தில் தில்லை நடினம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது பாட்டிக்கு இட பாகத்தை தருவதாக வாக்குறுதி கொடுத்தீர்களே, இட பாக தரவில்லை. இத்தனை சோதனை செய்து கொண்டிருக்கிறாய், பாட்டி என்று உரைக்கிறாயா? சுவாமி ஆகியாதான் சோதனை செய்து பார்க்கிறார். சோதனை ஏன்? நான் படியளக்க தொழிலில் மறந்திருக்கலாம், இடபாக தரவில்லை என்று கேட்டிருந்தால் இடபாகத்தை உனக்கு தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறேன்? அப்படியா சுவாமி? இதோ பாருங்கள், பெண்புதி பின்புதி உழைத்து விட்டீர்கள். அதனால் நான் செய்வதை மனமர ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி.
பெண் புத்தி பின் புத்தி என்று உணர்ந்து செய்த தவறை மன்னிப்பு கேட்டு இடமாக வேண்டும் என்று கேட்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் இது போல விட்டு கொடுத்து போனால் அந்த வாழ்க்கையே நன்றாக இருக்கும். உமா சுவாமி மயவளே, சுவாமி உனக்கு இடமாக தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறேன்? அப்படியா? ஓ திருவண்ணாமலையிலே உண்ணாமலையாக நீயும் அண்ணாமலையாக நானும் அர்த்தனார் ஈஸ்வரராக இருவரும் காட்சி தந்து திருவண்ணாமலை நோடி யார் ஓடி வருகிறாரோ அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும், கேட்டருளை தர வேண்டும். பார்வதா பார்வதா, திருவண்ணாமலையிலே உண்ணாமலையாக நீயும் அண்ணாமலையாக நானும் இந்த கைலாயமே நிலநடுங்க காரணம் நினைக்கிறதா? சிவசங்கராபுரி கோட்டை ஆளக்கூடிய வெயில் என்று பாராமல் மழை என்று பாராமல் கொட்டு கொளுத்து வெயில் என்று பாராமல் என்னையே போய் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு நான் காட்சி தரவில்லை. அவன் தவ வழிபை இந்த புறப்படி சிவமே சிவமே என்று உன்னை நினைத்துத்தான் தவம் இருக்கின்றான். இந்த சக்தி நினைத்து தவம் இருக்கவில்லையே. ஆகினால் அதனால் நீங்கள் சென்று காய்ச்சலீர்கள். ஆனவும் விட்டு போகாது. பார்வதா சுவாமி, உனக்காக என் பக்தனை நான் இழக்க மாட்டேன். பக்தன் பெரியது, உனக்கு பதி பெரியது என்று நினைத்தா அவனுக்கு நான் காட்சி கொடுத்து விட்டு ஈயரும்பு 84 ஜீவராசிக்கும் படி அளந்து விட்டு பொருங்கள். படி அளக்கிறீர்கள், படியில் உரைக்கின்றாயே. படியலுக்கு சமயத்தில் நீங்க எந்த காட்சியோடு எப்படி படியளிக்கிறீர்கள்? படியளக்க புறப்படுகிறாயே, படியளக்கிறாயே, நீ எப்படி படியளக்கிறாய்? பார்வதா சுவாமி, பஞ்சமுக தேவையோடு பஞ்சமுக சேவையோடுவா சுவாமி? இது வரைக்கும் நான் பஞ்சமுக சேவை நான் பார்த்ததே கிடையாது சுவாமி. பஞ்சமுக சேவை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா, இதுவரை நான் கண்ணால் பார்த்தது கிடையாது. ஆகையினால் படி அளந்து விட்டு காட்சி கொடுத்து விட்டு வரும் பொழுது நீங்கள் பஞ்சமுக சேவையோடு வர வேண்டும். இதுதானே உனக்காக காட்சி கொடுத்து படி அளந்து விட்டு வரும் பொழுது பஞ்சமுக சேவையோடு